வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான ஒரு 5 சத்துக்களும் அது நிறைந்த உணவுகளையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கருமுட்டைக்காக ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்கும்பொழுது, டாக்டர் கருமுட்டை எல்லாம் நல்லா இருக்குமா உனக்கு, ஆனால் அது வெடிக்கக்கூடிய தரத்திலையோ அல்லது அதனுடைய குவாலிட்டியோ புவராக இருக்கு, சரியாக ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயம் நிறைய பெண்கள், குறிப்பாக குழந்தையின்மைக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இதை பார்க்குறோம். அப்போது குழந்தை பாக்கியம் அப்படின்னு நம்ம போகும்பொழுது கருமுட்டையினுடைய தரம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரியான சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சத்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சத்து. இந்த ஜிங்க் சத்து தான் கருமுட்டையோடைய டெவலப்மெண்ட், குறிப்பாக ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபாலிக்கல் நல்லா டெவலப் ஆகும் பொழுது அதனுடைய மெச்சுரேஷன், அதாவது எப்படி சொல்வோன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாக்குள்ளார எக்கு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அதாவது அந்த கரு கரெக்டாக ஃபார்ம் ஆகி ஒரு உரையுடைய உள்ள கரெக்டாக டெவலப் ஆகி வருது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறதுக்கு முக்கியமாக தேவையான ஒரு சத்தாக இருக்கக்கூடியது ஜிங்க் சத்து. அப்போது சாக் வித் யோக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிறதுக்கும் அந்த ஊசைட்டோடைய ப்ராப்பரான மெச்சுரேஷனுக்கும், ப்ராப்பராக வளர்ந்து முழுமையான நிலையை, அந்த கடைசி வரைக்கும் நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிலைக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்து நிறைந்த உணவாக சொல்லப்பட வேண்டியது ஜிங்க் சத்து. அப்போது ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். இதுக்கு நம்ம முக்கியமாக சேர்த்த வேண்டியது பூசணி விதை. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டை ப்ராப்ளம் இருக்கோ அவங்க பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 15 days ப்ராப்பராக ஒரு ஸ்பூன் பூசணி விதையை உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும். கண்டிப்பாக மெச்சுரேஷன் லெவல் வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஜிங்க் சத்து குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு கருமுட்டை ஃபார்ம் ஆகலன்னு சொல்கிறதும், குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதும் இயற்கையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த முக்கியமான ஒரு சத்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து. நம்ம உடம்புல ப்ராப்பராக ஆக்சிஜன் சத்து ஒவ்வொரு செல்களுக்கும் போய் அடையணும் அப்படிங்கிற மாதிரி கருமுட்டையோடைய செல்களுக்கும் ப்ராப்பராக ஆக்சிஜன் போய் சேரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நமக்கு தேவையான ஒரு சத்தாக சொல்லப்படக்கூடியது இரும்பு சத்து. அப்போது நம்ம உடம்புல நம்ம என்ன சாப்பிட்டோமோ அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் ஒவ்வொரு செல்களுக்கும் போய் அடையிறதுக்கு முக்கியமான தேவை, அந்த சக்தி முழுமையாக கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு தேவை ஆக்சிஜன் சத்து. அது கருமுட்டை செல்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கருமுட்டை செல்களுடைய ஆரோக்கியம், வளர்ச்சி, முழுமையான டெவலப்மெண்ட், ப்ராப்பராக போய் இம்ப்ளான்ட் ஆகிறது, கரெக்டாக உயிரணுவோட சேர்றது, இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு சத்து ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் நம்ம ரத்தத்தில் முழுமையாக சேர்றதுக்கு இரும்பு சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கணும். அப்போது இரும்பு சத்து குறைபாடும் குழந்தையின்மைக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகி மாவு அடிக்கடி சேர்த்துக்கிறது, முருங்கை கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறது, நிறைய அத்திப்பழம் சேர்த்துக்கிறது, அத்தி விதை இந்த மாதிரி சேர்த்துக்கிறது. உங்களுடைய உணவில் அன்றாடம் பேரிச்சம்பழம் ஒரு 2 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கீரைகள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். நிறைய பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய ஹார்மோன் பிரச்சனையை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்ணி அயன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செலீனியம் சத்து. இன்னைக்கு நம்ம கருமுட்டை வளருது, ஆனால் அதை அழியாமல் பாதுகாத்துக்கணும் இல்லையா? அதுக்கு முக்கியமாக தேவையாக இருக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையுள்ள உணவுப் பொருட்கள், அதாவது ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதுக்கு முக்கியமான ஒரு சத்து பொருளாக சொல்லப்பட வேண்டியது செலீனியம். ஸோ செலீனியம் நிறைந்த சத்து பொருட்களை எடுத்துக்கணும். சூரியகாந்தி விதையில் நம்ம இது ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும். ஸோ பீரியட்ஸ் ஆன செகண்ட் 15 days நம்ம கருமுட்டை செல்கள், வளர்ந்த கருமுட்டை செல்களை அழியாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த செலீனியம் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கலாம்.
ட்ரிப்டோபன் சுரப்பு அதிகமாக இருக்கக்கூடியதும் செலினியம் சத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நிறைய கீரை வகைகள், ராகி மாவில் புட்டு, அடை, தோசை இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும். இந்த செலினியம் சத்து கிடைக்கும். கருமுட்டை செல்கள் அழியாம பாதுகாத்துக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபோலேட் அப்படிங்கிற சத்துப்பொருள் நிறைந்த உணவுப் பொருட்கள். இதுதான் அந்த கருவினுடைய டிஎன்ஏ ஃபார்மேஷன் அழியாம முழுமையா அழகான வளர்ச்சியுற்ற ஒரு எந்த விதமான ஊனமும் இல்லாத ஒரு கருவாக உருவாகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது இந்த ஃபோலேட் அப்படிங்கிற சத்து பொருட்கள். இது நமக்கு கீரைகளில் இருக்கு. அதே மாதிரி எல்லா பழங்கள்லையும் இருக்கு. ஆப்பிள்ல இருக்கு, மாதுளையில இருக்கு, பெரிய நெல்லிக்காயில இருக்கு. இதை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வந்தாலே போதுமானது. அடுத்து 5வது சத்து வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகள். வைட்டமின் டி அப்படிங்கிறது கருமுட்டையோடைய மெச்சுரேஷன் ப்ராப்பரா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமா தேவையாக இருக்கக்கூடிய ஒரு சத்து பொருள். இன்னைக்கு ஒவ்வொரு செல்களுடைய இயக்கத்துக்கும் நமக்கு தேவையானது கால்சியம் சத்து. அதே மாதிரி ஒவ்வொரு செல்களுடைய இயங்கு சக்திக்கும் முக்கியமாக தேவையாக இருக்கக்கூடியது தைராய்டு ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன். அதே மாதிரி உங்கள் மன அழுத்தம் அட்ரினல் கார்டிசால் ஹார்மோன் கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய ஒரு வைட்டமின் சத்து வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகள். அப்போ மன அழுத்தம் கண்ட்ரோலாக இருந்து கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு வைட்டமின் சத்து வைட்டமின் டி. அப்போது சன்லைட்டில் போகிறது, செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகள் எடுத்துக்கிறது, நிறைய விதைகள் சேர்த்துக்கிறது, கொட்டை வகைகள் சேர்த்துக்கிறது, நாட்டுக்கோழி முட்டை அடிக்கடி சேர்த்துக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை சீராக வச்சுக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 பொருட்கள் அன்றாடம் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறதா. பட் எப்படி சேர்த்துக்கணும், எந்த நேரத்தில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருமுட்டையோடைய எண்ணிக்கை நல்லா இருந்தாலும் ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிற நிலையை மாற்றி உங்களுடைய கருமுட்டையோடைய தரம் நல்லாவே இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கு, இயற்கையாக கருத்தரிக்கக்கூடிய நிலைக்கு நம்மளால எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எனக்கு புரிஞ்சுட்டு இருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.